டேய் என்னடா ஆச்சு? காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு குடமா உட்காந்து அழுதுட்டு இருக்க, என்ன ஆச்சு? என்னால முடியல மச்சான். வீட்டுல டெய்லி சண்டையா இருக்கு என் பொண்டாட்டிக்கும் எங்க அம்மாவுக்கும். ரெண்டு பேர்ல யாருக்கு சப்போர்ட் பண்ணனே தெரியல. அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணா பொண்டாட்டி சோறு கூட தர மாட்டேங்கிறா. பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணா அம்மா சோறு திங்காமலே கிடக்கா. என்னதான் செய்யன்னு எனக்கு தெரியல. இதுக்கேண்டா உட்காந்து அழுதுட்டு கிடக்க? இது எல்லா லைஃப்லயும் இருக்கிறது தான். பேசாம இது சம்மர் லீவ் பத்தியா, உங்க அக்கா வீட்டுக்கு உங்க அம்மா ஒரு மாசத்துக்கு அனுப்பி வை. கொஞ்சம் ஒரு மாசம் ஃப்ரீயா இருக்கலாம். மச்சான் இது நல்ல ஐடியாவா இருக்குடா. இன்னைக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். ஏம்மா சாப்பிட்டியா? மாத்திரை கத்திர போட்டியா? எலி எதுக்கு அம்மாமா ஓடுதுன்னு தெரியலையே. என்ன சொல்ல வந்தது சீக்கிரம் சொல்லு, ரொம்ப அக்கறையில இழுக்காத. சரிம்மா, நீ வேற அக்கா வீட்டுக்கு போகணும், அக்கா பிள்ளைல பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்த. அப்புறம் மே மாசம் வேற இங்க ரொம்ப வெயிலா இருக்கா, அதான் உனக்கு ஒரு கையோட டிக்கெட் போட்டு வந்துட்டேன். நீ பேசாம இன்னைக்கு நைட்டு கிளம்பி அக்கா வீட்டுக்கு போயிரு. மே மாசம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வா. அதானே எங்க பாசம் பொங்கிட்டோன்னு நினைச்சேன். சரி சரி, நானும் என் மோளெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. கொஞ்ச நாள் இந்த தலைவலி இல்லாமலாவது இருப்பேன். இட்டி மயிலு, எந்திரடி கொஞ்சம். காலத்துக்கு தலைக்கு மேல வச்சுக்கோ, கூப்பிடுறது கூட கேட்காம. எதுனாலும் சொல்லுங்க, இப்ப எது கத்திக்கிட்டே வாரியில என்ன? இட்டி போன் பில்லு என்ன 2000 ரூபா வந்திருக்கு. ஒவ்வொரு மாசம் 400 ரூபா தான் பே பண்ணுவேன். 2000 ரூபாய்க்கு யார்கிட்டடி பேசுனேன்? யோமி சார், நான் யார்ட்டையும் பேசல. இங்க இருந்து உங்க அம்மா அவங்க அனுப்பி வச்சிருக்கீல்ல, டெய்லி கால் பண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபோன்ல சண்டை போட்டுட்டே இருக்கு. கரண்ட் பில் ஏறாம என்னத்த செய்யும்? என்னடி சொல்ற? இதுக்கு எதுக்கிட்டி நான் டிக்கெட்டை போட்டு அங்க அனுப்பணும்? எல்லாம் என் தலை எழுத்து.